வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்திய ஐரோப்பிய உச்சிமாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் ஐரோப்பிய யூனியன் அமைப்புக்கிடையே 91 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு முதலீட்டு திட்டங்கள் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதவர்கள் அதுகுறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறியுள்ளார். வன்வாசி கல்யாண் ஆசிரமத்தின் மடாதிபதி ஜக் தியோராம் உரானின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய ஐரோப்பிய உச்சிமாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உச்சிமாநாட்டின்போது கோவிட்-19 தொற்று, சுற்றுச்சூழல், வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஐரோப்பிய யூனியன் குழு தலைவர் சார்லஸ் மைக்கேலுடனும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர் லேயனுடனும் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். ஐரோப்பிய ஆணைய தலைவர் வோண்டரின் டுவிட்டர் பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் திரு மோடி, எதிர்காலத்தில் மக்களின் பொது பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவும் ஐரோப்பிய யூனியன் அமைப்பும் இயற்கையாகவே ஒருங்கிணைந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு உயர்மட்ட அளவிலான வர்த்தக தலைவர்களுடன் டிஜிட்டல் தொழில்நுட்ப முதலீடுகள் தொடர்பான ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அதிக அளவு முதலீட்டாளராக உள்ள ஐரோப்பிய யூனியன் அமைப்புடன் நடைபெற்ற உச்சிமாநாட்டின்போது 91 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு முதலீட்டு திட்டங்கள் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் அதிகபட்சமாக 100 பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பயங்கரவாத கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பாகிஸ்தான், இந்தியாவுடனும் ஆசிய மண்டலத்தில் உள்ள மற்ற நாடுகளுடனும் மேற்கொண்டு வரும் விரும்பத்தகாத செயல்கள் குறித்தும் இந்த உச்சிமாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு, ஆயுத குறைப்பு மற்றும் அனைத்து விதமான பயங்கரவாதத்தையும் எதிர்ப்பது தொடர்பாக ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டதாக திரு ஸ்வரூப் கூறினார். இந்தியா, சீனா இடையேயான உறவுகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவின் கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதவர்கள் அதுகுறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறியுள்ளார். மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு மாணவரை தீர்மானிக்க முடியாது என்று கூறியுள்ள அவர், ஒவ்வொருவரும் சிறப்பான தனித்திறமை கொண்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்களது திறமைகளை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நம்பிக்கையை கைவிடாமல் எதிர்காலத்தை நோக்கிய தங்கள் பயணத்தை தொடர்ந்து திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்று பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். வன்வாசி கல்யாண் ஆசிரமத்தின் மடாதிபதி ஜக் தியோராம் உரானின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். திரு உரான் பழங்குடிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர் என்றும், இரக்க குணமுடையவர் என்றும், கடுமையான உழைப்பாளி என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டாவும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் தொடர்பான புகாரை பதிவு செய்வதற்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தை ஏராளமான பெண்கள் பயன்படுத்தி புகார் பதிவு செய்து வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம்.
பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0113978046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். தமிழ்நாட்டில் கோவிட்-19 சிகிச்சைக்காக 75,000 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், தேவைக்கேற்ப இதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் சுயக்கட்டுப்பாட்டோடு இருந்தால்தான் கோவிட்-19 தொற்றை தடுக்க முடியும் என்று கூறினார். உலக சுகாதார அமைப்பு, இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஆகியவற்றின் வழிமுறைகளை பின்பற்றி சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிக்கு நோய் தீவிரமான பிறகு அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். வரும் 31ஆம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து இப்போதைக்கு ஏதும் சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்கும் என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரைத்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், இதனால் டெல்டா பாசனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார். சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா திட்டங்களின் கீழ் இந்திய பாதுகாப்பு மற்றும் விமான தொழில்துறை அதிக வளர்ச்சி பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர், 2025ஆம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு உற்பத்தியில் 26 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை எட்ட வேண்டும் என்றார். 2008 முதல் 2016 வரை பாதுகாப்புத் துறையில் 9.7% வளர்ச்சி மட்டுமே ஏற்பட்டதாகவும், 2017-18 இந்த அளவு 42.83 இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. பச்சிளம் குழந்தைகளை ஆபத்தான பல்வேறு தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு தடுப்பூசிகள் கட்டாயம் போடப்பட வேண்டும் என்றும், இல்லையென்றால் இது மிகவும் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. 106 நாடுகளில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தொற்று நோய் தடுப்பூசிகள் தொடர் நடவடிக்கை பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மாபெரும் பங்காளராக இந்தியா திகழ்வதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அவ்வப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதாகவும், குறிப்பாக இந்திய எல்லையில் சீனாவுடன் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பாக பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் நடவடிக்கை காரணமாகவே அந்நாட்டுடனான உறவில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக திரு பாம்பியோ தெரிவித்துள்ளார். சீன செயலிகளான டிக்டாக், யூசி பிரவுசர் போன்ற செயலிகள் ஒரு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தியதை அடுத்து அவைகளை இந்திய அரசு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய ஐரோப்பிய உச்சிமாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் ஐரோப்பிய யூனியன் அமைப்புக்கிடையே 91 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு முதலீட்டு திட்டங்கள் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதவர்கள் அதுகுறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறியுள்ளார். வன்வாசி கல்யாண் ஆசிரமத்தின் மடாதிபதி ஜக் தியோராம் உரானின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.